ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10 OS வந்து எத்தனை நாளுக்குள்ளே வந்து எக்ஸ்பைரி ஆயிரும் அப்படிங்கிறத நீங்களே வந்து செக் பண்ணலாம். அது என்ன எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரிஜினல் OS போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வேறு ஏதோ டூல்ஸை வச்சு நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் மாதிரி தான் தெரியும். பட் பேக்ரவுண்டில் வந்து அந்த நாள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். உதாரணத்துக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் இத்தனை நாளுக்குள்ளே OS போகிற மாதிரி இருக்கும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எப்படி இப்போ ஆக்டிவேஷன் செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து 2 விதமாக செக் பண்ணலாம். ஒன்று வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா செக் பண்ணுறது, இன்னொன்று வந்து ரன் கமாண்ட் மூலிமா செக் பண்ணுறது. இந்த 2 கமாண்ட் மூலிமா நம்ம வந்து உங்கள் OS வந்து எத்தனை நாளுக்குள்ளே வேலை செய்யாத போயிடும் அப்படிங்கிற டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக நம்ம எப்படி செக் பண்ணுவோம்னா, திஸ் கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் வரும். அதில் வந்து நீங்கள் என்ன எடிஷன் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ரேமு, என்ன ப்ராசஸரு, கீழே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆக்டிவேஷன் இருக்கும், இன்னொன்று வந்து விண்டோஸ் ஆக்டிவேட்னு இருக்கும். இந்த 2 இருந்துச்சுன்னா நீங்கள் OS வந்து ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி இல்லை. பேக்ரவுண்டில் வந்துட்டு அந்த நாள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படின்னா இப்போ 2021 போட்டிருக்கீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த டூலு அந்த கீ வந்து வேலை செய்கிற மாதிரி சில டூல்ஸுங்கெல்லாம் இருக்கும். அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். இது வந்து ஒரு 2 கமாண்ட் மூலிமா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இது முன்னெச்சரிக்கையாக நம்மளே வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த கமாண்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த 2 கமாண்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு சர்ச்சில் போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணு, இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிங்களே, இப்போ வந்து Ctrl V கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துரும். இப்போ பாருங்கள், இந்த கமெண்ட் பாக்ஸ் வந்துடுச்சு. மேலே வந்து என்டர்பிரைஸ் எடிஷனுங்கிறது இது வந்து எடிஷன், கீழே வந்து பார்த்திங்கன்னா 9ங்கிறது மந்த்து, 26ங்கிறது டேட்டு, 2021ங்கிறது இயர். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நீங்கள் ஒரு OS வச்சுருந்தீங்கன்னா எத்தனை நாளுக்குள்ளே எக்ஸ்பைரி ஆயிரும் அப்படிங்கிறது இந்த மாதிரி கமாண்டை போட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். முன்னெச்சரிக்கையாக நம்ம கீயை வந்து ஒரிஜினல் கீயை போட்டு ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ரன் கமாண்டில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதை காப்பி பண்ணிக்கிறேன். சர்ச்சில் போயிட்டு நான் வந்து ரன்னு டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். சேம் அதே மாதிரி தான் வரும். ரன் கமாண்டில் என்ன கொடுத்தோமோ அதே டேட்டு அதே மாதிரி தான் வரும். பட் நம்ம செக் பண்ணுற விதம் தான் 2 விதமாக நம்ம செக் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். விண்டோஸ் 10 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எத்தனை நாளில் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இந்த மெத்தடும் இந்த கமாண்டும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.